This is Vanitha. Welcome to Vanitha's Makeover. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஆனா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து எந்த விதமான ஒரு க்ரீமோ பேக்கோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இது வந்து இன்டேக்காக எடுக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்குது இல்லைன்னா வந்து நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு யார்கிட்டயாவது சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் சொல்கிற முதல் விஷயம் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் நல்லா தண்ணி குடிங்க அப்படின்ட்டு தான். ஆனால் இருக்கிறதுலேயே ஒரு போரிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு பிளெயின் வாட்டரை நம்ம இன்டேக்காக எடுக்கிறது தான். இந்த பிளைன் வாட்டரை வந்து எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்டராக மாற்றுறது, ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்சதாகவும் எப்படி மாற்றுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலான வாட்டரில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸை போட்டு அதை சோப் பண்ணி இன்டேக்காக எடுக்கிற ஒரு வாட்டருக்கு பேர் தான் டீடாக்ஸ் வாட்ரு. இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இது எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டீடாக்ஸ் வாட்டரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டரை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம பாடியில் வந்து டோட்டலாக கிளென்ஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் லெவலை நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த வாட்டரை நம்ம ரெகுலராக எடுக்கும் போது நம்ம யூவி டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து நான் ரெகுலராக ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறேன், என் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்ல ஒரு பிராண்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் என் ஸ்கின்ல வந்து எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க பாடியில் டாக்சிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது தான். ஸோ இந்த டீடாக்ஸ் வாட்டரை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்க டோட்டல் பாடியுமே வந்து கிளென்ஸ் ஆகிட்டு அவங்க ஸ்கின்ல நேச்சுரலாகவே ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீடாக்ஸ் வாட்டர் என்ன அப்படின்னா குக்கும்பர், மின்ட் அண்ட் லெமன் காம்பினேஷன்ஸில். ஆக்சுவலாக இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற லெமன் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். குக்கும்பரில் 96% வந்து வாட்டர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லாவே அதை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். இது 1 லிட்டர் வாட்டரில் நம்ம ஒரு 3 to 4 வந்து குக்கும்பர் அண்டு 3 ஸ்லைஸ் ஆஃப் லெமன் அண்டு ஒரு 2-3 இலை மட்டும் வந்து நம்ம மின்ட் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிங்க் வந்து ஒரு கலர்ஃபுல்லான ட்ரிங்க்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் வந்து மாதுளை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எப்போவுமே ஸ்ட்ராபெரி வந்து எல்லா பியூட்டி ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிங்கிற ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளோட பியூட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிங்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மாதுளையில் வந்து நல்லா வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 4-5 ஸ்லைஸ் நம்ம கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது கொஞ்சம் மாதுளை, ஸோ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அடுத்தது வந்து நம்ம கிரேப்ஸ் வச்சு பண்ணுற ஒரு டீடாக்ஸ் வாட்டர். இதுக்கு வந்து மெயினாக பிளாக் கலர் கிரேப்ஸ் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் கிரேப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வித் சீடோட. ஜஸ்ட் நம்மளோட கிரேப்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ஸ்கின்லேயும் அதோட சீட்லேயும் வந்து ரொம்ப நிறைய நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற அயன், கால்சியம் வந்து நம்மளோட ஸ்கின் மட்டும் இல்லை நம்மளோட ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் இருக்கிற கிரேப்ஸையும் நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம க்ரீன் ஆப்பிள் வச்சு பண்ணுற ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. அதனால் நம்மளோட ரிங்கிள்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணுறது வந்து ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது நம்ம ஸ்கின்னோட கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக இதில் மிக்ஸ் பண்ண போகிறது மின்ட். இந்த மின்ட் வந்து நம்மளோட டைஜஷனை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். க்ரீன் ஆப்பிள் போடுறோம் இதில். ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்ச். ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சதும் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் நம்மளால் மார்னிங்கில் குடிக்க முடியல அப்படின்னா நம்ம டே டைமில் கூட வாட்டர் ஒரு முறையும் இது ஒரு டைமும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள், லெமன் அண்ட் மின்ட், இது 3 வச்சு பண்ணுற ஒரு ட்ரிங்க்கு. ஆக்சுவலாக ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின், ஹேர் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது.
ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் ப்ளஸ் மின்ட் இது 3 ஆட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ட்ரைனஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்ல ட்ரிங்க். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆம்லா ட்ரிங்க். இதில் வந்து ஆம்லா, ஹனி, லெமன் அண்ட் ஜிஞ்சர் இது 4மே இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஆம்லா வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இது நம்மளோட ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்ச், மின்ட் அண்ட் துளசி இது 3ம் சேர்ந்த ஒரு ட்ரிங்க்கு. ஸோ ஆரஞ்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது. இதனால் நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்கேஸ் நம்ம கிட்ட ஆரஞ்சு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெமன்லேயுமே விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ ஆரஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் மின்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ மின்ட்டுக்கு அப்புறம் இதில் வந்து துளசி ஒரு 2-3 துளசி இலை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட pH லெவலில் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம பாடியோட ஹீட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம 7 ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம டெய்லி வந்து மார்னிங்கில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் என்னால் மார்னிங்கில் எடுக்க முடியல அப்படின்னா டே டைமில் நம்ம வாட்டர் ஒரு டைமும் டீடாக்ஸ் வாட்டர் ஒரு டைமும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரிங்க்லேயுமே வந்து ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுக்கும் போது நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஹேர், நம்மளோட நெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ see you on next video.